பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்மளுக்கு அடிபட்டுச்சு இல்ல ஏதாவது உடம்பு முடியாம போனாலும் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அதுல பாத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி இதுல அவேர்னஸ் கிடையாது. அவேர்னஸ் இருந்தாலும் போஸ்ட்போன் பண்றாங்க. இப்ப எதுக்கு நம்ம எடுக்கணும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம், நிறைய பேர் போஸ்ட்போன் பண்றாங்க. ஆனா ஹெல்த் இன்சூரன்ஸ் கவருக்கு ஸ்பெண்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs கவர் தான் எடுக்கிறாங்க. அது ஒரு கரெக்டான மூவ் ஆச்சு. ஸோ இதை வந்து காம்ப்ரஹென்சிவ் கவர்னு சொல்லுவாங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது போதுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா சூப்பர் டாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வருது. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 10 லட்சம் ரூபாவை வந்து பேஸ் பாலிசியா வச்சுட்டு அதுக்கு மேல இப்போ இருக்க நிறைய பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு தோன்றப்பெல்லாம் அவங்க ஈஸியா ஒரு ஆப்ஷன் என்ன பார்க்குறாங்கன்னா ஆன்லைன். ஆன்லைன்ல ப்ரீமியம் மேபி ஃபியூ தௌசண்ட்ஸ் குறையலாம், நோ டினையல். ஆனா வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். நீங்க உங்களோட நிறைய ரீல் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றதா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், எல்லாமே நீங்க இன்சூரன்ஸை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இன்னமுமே மக்களுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டா அதிகமான பேருக்கு புரிதலே கிடையாது. ஸோ நம்ம இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்காக எப்படி எடுக்கணும் அப்படின்னு தான் சார் பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன சார்? புரியுற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்க சார். ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறாரு. ஓகே ஓகே அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து 24 மணி நேரத்துக்கு அதிகமான 24 மணி நேரத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாரு அப்படிங்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் பில்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காய்ச்சல் தலைவலின்னு போகிறாங்க, ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறாங்க, அதுக்கு ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் பில் வருது அப்படின்னா அதை கவர் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராடக்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடையாது. ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாரு, ஒரு 5-6 நாள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாரு, இல்லை 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாரு, அந்த என்டையர் பில் அதில் வந்து சர்ஜரியாக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், இல்லை ஸ்கேன் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணி பில் ஜென்ரேட் ஆகுது இல்லையா, அதை ஃபுல்லாக கிளைம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ப்ராடக்ட் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ இது 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 வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஓகே சார். ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியமான விஷயம் சார்? ஏன்னா நீங்கள் இப்போ சொல்கிறீங்க 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஆனால் தான் கிளைம் பண்ண முடியும். ஆனால் பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்மளுக்கு அடிபட்டுச்சு இல்லை ஏதாவது உடம்பு முடியாமல் போனாலும் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம், அதில் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க அவங்களுக்குலாம்? சரி, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு லெஸ் தேன் 24 ஹவர்ஸ்க்குள்ள இருக்கிற விஷயங்கள் எதையுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணாது. ஸோ மோர் தென் 24 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கிறது தான் கவர் பண்ணும். இது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின், அதாவது எதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியம் அப்படின்னு நீங்கள் கேட்குற பாயிண்ட்டு, இப்போது நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இதில் அவேர்னஸ் கிடையாது. அவேர்னஸ் இருந்தாலும் போஸ்ட்போன் பண்ணுறாங்க. இப்போ எதுக்கு நம்ம எடுக்கணும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு 30 வயசு தான் ஆகுது, 35 வயசு தான் ஆகுது, இப்போ எதுக்கு நம்மளுக்கு இன்சூரன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு ஒரு 2 to 3 days ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறாங்க அப்படிங்கும்போது மினிமம் 2-5 லட்சம் ரூபாய் செலவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட். ஸோ ஒரு 30-35 வயசு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாங்கிறது பெரிய தொகை. அவர் அந்த டைம் வரைக்கும் அவர் சேர்த்து வச்ச பணமே சில பேருக்கு அவ்வளவுதான் இருக்கும். ஸோ நம்ம சேர்த்து வச்ச பணத்திலேயே என்டையர் பணம் ஆர் அட்லீஸ்ட் 50% ஆஃப் தி சேவிங்ஸை நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவோம் இஃப் வி டு நாட் ஹேவ் அ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் தட் ஒன் ஹேஸ் டு கவர். சார், இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே 4 பேர் இருக்காங்க, அம்மா அப்பா 2 குழந்தைங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கவருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhs கவர் தான் எடுக்கிறாங்க. அது ஒரு கரெக்டான மூவ் ஆச்சு. 10 lakhs போதுமா? ஓகே, ஸோ இதை வந்து காம்ப்ரஹென்சிவ் கவர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபேமிலியில ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேருக்கும் ஷேர்டு ப்ராடக்டா இந்த காம்ப்ரஹென்சிவ் கவர். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 lakhs 5 lakhsல இருந்தே ஆரம்பிக்குது. முன்னாடிலாம் 3 lakhsல இருந்தது, இப்போ நிறைய கம்பெனிஸ் 5 lakhsல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது போதுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஓகே, ஏன் அப்படின்னா சில குரோனிக் இல்னஸ்ங்கிறது ஒரு ஹார்ட் டிசீஸா இருக்கலாம், இல்ல ஒரு கேன்சரா இருக்கலாம். இந்த மாதிரியான குரோனிக் இல்னஸ் அப்படின்னு வரும்போது மினிமம் 15-20 சில நேரத்துல 30-35 லட்சம்லாம் செலவு ஆகுது. ஓகே ஓகே, அப்படி யாருக்கும் ஆக வேண்டாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் வரும்போது 10 லட்சம் ரூபாங்கிறது ரொம்ப சீக்கிரம் எக்ஸாஸ்ட் ஆகிடும்.
ஸோ அப்படி இருக்கும்போது 10 lakhs பேஸ் பாலிசியாக வச்சுக்கலாம். பட் அதுக்கு மேலே நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா சூப்பர் டாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வருது. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 10 லட்சம் ரூபாவை வந்து பேஸ் பாலிசியாக வச்சுட்டு அதுக்கு மேலே உங்கள் ஃபேமிலி சைஸ் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 40 லட்சம் ரூபாய் நீங்கள் சூப்பர் டாப் அப்பாக எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேருக்கு சேர்த்து 50 லட்சம் ரூபாய் கவர் வந்துடும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பில் அமௌண்ட் எவ்வளவோ ஒரு ஹாஸ்பிட்டலேஷன் நடக்குது, ஒரு 8 லட்சம் ரூபாய் பில் வருது அப்படின்னா அந்த பேஸ் பாலிசில இருந்து செட்டில் ஆயிடும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 10 lakhs குள்ளேயே வருது. அதுவே ஒரு 25 லட்சம் ரூபாய் செலவாகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 lakhs வந்து பேஸ் பாலிசில இருந்து செட்டில் ஆயிடும். ரிமைனிங் 15 lakhs வந்து அந்த சூப்பர் டாப் வந்து செட்டில் ஆகும். ஓகே. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் 10 lakhs பேஸ் பாலிசிக்கு தான் பிரீமியம் அதிகம். ரிமைனிங் 40 lakhsக்கு ரொம்ப நெக்லிஜிபிள் பிரீமியம் அமௌண்ட் தான் இருக்கும். என்ன லாஜிக் அப்படின்னா இந்தியாவில் பேன் இந்தியா இந்த பில் அமௌண்ட் லெஸ் தென் 10 lakhs வர்ற பில் அமௌண்ட் தான் நம்பர் ஆஃப் கேசஸ் அதிகம். அதனால கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, எப்படி பிளான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 lakhs வரைக்கும் பிரீமியம் அதிகமாக வாங்கிடுறாங்க. ரிமைனிங் வர்றதுக்கு தே ஆர் கிவிங் அட் அ லெசர் காஸ்ட். ஸோ நீங்க பேஸ் பாலிசியோட சேர்த்து இந்த சூப்பர் டாப் அப் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். ஃபார் ஒரு 4 மெம்பர் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். சார் நீங்கள் ப்ரீமியம்னு இப்போ ஒன்று சொன்னீங்க. ஸோ அது சொன்னால் எனக்கு என்ன வருதுன்னா இப்போ இருக்க நிறைய பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு தோன்றப்பெல்லாம் அவங்க ஈஸியாக ஒரு ஆப்ஷன் என்ன பார்க்குறாங்கன்னா ஆன்லைனில் விட ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்க வீடியோவில் சொல்கிறதெல்லாம் அதிகமாக இருக்குது, நான் போய் அதிகம் வாங்கணும், நான் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இதில் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமியம் கம்மியாக இருக்கிற போய் வாங்கிடுறாங்க. அதில் என்னென்ன பிளாஸ் இருக்குது அப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்? சரி, ஆன்லைனில் ப்ரீமியம் மேபி ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ் குறையலாம். ஓகே, நோ டினையல். ஆனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகே ஓகே நீங்க ஆன்லைன்ல வாங்குறவரா இருந்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி நீங்க போய் வாங்கினா மேபி யூ கேன் சேவ் ஃபியூ தௌசண்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க. ஓகே ஓகே 10 lakh ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க. ஓகே, இல்ல ஜஸ்ட் ஃபார் டிஸ்கஷன் சேக் 5 lakh ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க. ஓகே, ஜென்ரலா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்போது 1% ஆஃப் தி சம் இன்சூர்டை வந்து ரூம் ரெண்ட் கவருக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே ஸோ 5 lakhsல 1%ங்கிறது 5,000 rupees. ஓகே, இப்போ ஒருத்தர் இந்த 5 lakhs எடுத்திருக்காரு, ஆன்லைன்ல எடுத்துட்டாரு, 5 lakhs எடுத்துட்டாரு, நாளைக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆறாரு. அப்படி ஆகும்போது அவருக்கு தெரியாம ஒரு 5,000 ரூபாய் ரூம்ல போயிட்டு அட்மிட் ஆகிறதுக்கு பதிலா 10,000 rupees ரூம் போய் அட்மிட் ஆயிடுறாரு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய ரூம் வேரியன்ஸ் இருக்கும். 5,000, 10,000, டீலக்ஸ், சூப்பர் டீலக்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அவர் என்ன நினைப்பாரு, நம்ம கொஞ்சம் ப்ரீமியம் ரூம்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 10,000 ரூபாய் ரூம்ல போய் அட்மிட் ஆயிட்டாருன்னு வச்சுப்போம், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். என்ன ஆகும்னா அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாரு, நம்மளுக்கு 5,000 ரூபாய் லிமிட் இருக்கு, நம்ம வந்து 10,000 ரூபாய் ரூம்ல போலாம், வெறும் 5,000 ரூபாய் கையில இருந்து காசு கொடுத்தா போதும் டோட்டல் பில்ல அப்படின்னு நினைச்சுப்பாரு. ஓகே, ஆனா அப்படி ஒர்க் ஆகாது. எப்படி ஆகும்னா என்டையர் பில்லுலயும் 50% நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, சோ உங்க ரூம் ரெண்ட் வந்து வில் டிட்டர்மைன் தி ஓவரால் செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் யூசேஜ். ஆமா, ஓகே, இதெல்லாம் இந்த மாதிரி, இது வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க அந்த ஆன்லைன்ல போய் எடுக்கிறீங்கன்னா யூ கேன் சேவ் ஃபியூ தௌசண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்காம நீங்க ஆன்லைன் எடுக்கும்போது அந்த சைட்ல இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்க சைட்ல இருந்து கொடுக்கல அப்படின்னா யூ வில் பி தி லூசர். நம்ம ஒரு ஃபியூ தௌசண்ட் சேவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு போவோம், பட் நாளைக்கு பில்லு வந்து லட்சக்கணக்கில் விட்டுருவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் சப்போர்ட் உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்குதுன்னா டெஃபினட்டா நீங்க எடுக்கலாம். சார், இப்போ நிறைய கேசஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆனவங்க நிறைய பேர் சொல்ற விஷயம் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணா எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இல்ல அது half of the அமௌண்ட் தான் கிடைக்குது, நாங்க என்ன பண்றது, நான் எடுத்ததே வேஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ அதை பார்த்துட்டு எப்பவுமே நெகட்டிவா சொன்னா ஒரு இம்பாக்ட் அதிகமா இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் எதுக்கு எடுத்துட்டு நான் எடுக்காம இருப்பேன்ன்றாங்க. இது எதனால சார்? சரி, இன்சூரன்ஸ் செட்டில்மெண்ட், இப்போ ஒரு பில் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தருக்கு பில் வருது. ஓகே, அது வந்து செட்டில் ஆகாம போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் இஸ் கான்ட்ராக்ட். ஓகே, நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நீங்க டிக்ளேர் பண்ணணும். ஓகே, அதாவது எவ்வளோ சின்ன விஷயம் உங்க உடம்புல
ஒரு இஷ்யூ இருக்கோ அந்த விஷயத்தையும் நீங்க டிக்ளேர் பண்ணணும். ஒரு தலைவலிக்கு நீங்க மாத்திரை எடுத்திருக்கீங்க, ஒரு 10 நாளைக்கு எடுத்திருக்கீங்க, டாக்டர் சொல்லி நீங்க எடுத்திருக்கீங்க. ஓகே, நீங்க அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. அப்பதான் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதெல்லாம் ஒரு அந்த பாலிசி நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நான் 10 நாளைக்கு தலைவலிக்கு இந்த மாத்திரை எடுத்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை கூட நீங்க டிக்ளேர் பண்ணணும். ஓகே ஓகே, என்ன ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு வந்து சின்ன சின்ன சிஸ்ட் வாட் யூ கால் இந்த கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க. இது நார்மலான விஷயம் தானே, இதை நம்ம போய் எதுக்கு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு கூட இக்னோர் பண்ணிட்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஃபார்ம்ஸ்ல. ஆனா நாளைக்கு ஏதாவது ஒரு ரீசன்னால ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியதா இருக்குன்னு வைங்க, ஒரு அந்த இதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும்னு வைங்க. ஓகே, சர்ஜரி நடந்துரும், பில் வந்துடும், ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு பில் வந்துடும். நாளைக்கு நம்ம போய் சப்மிட் பண்ணுவோம், கிளைம் சப்மிட் பண்ணுவோம், கிளைம் ரிஜெக்ட் ஆகும். ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது இந்த விஷயத்த நம்ம டிக்ளேர் பண்ணிருக்க மாட்டோம். ஓகே, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி உங்க ஹிஸ்டாரிக்கல், நீங்க உங்களுக்கு 40 வயசு 35 வயசு ஆகுது அப்படின்னா அந்த 35 வருஷத்துல என்னென்ன ஈவெண்ட்ஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்திருக்குங்கிறத கிளியரா டிஸ்கிரைப் பண்ணணும். இது பண்ணாதனால தான் நிறைய கிளைம்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது நம்பர் 1. நம்பர் 2, நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரூம் ரெண்ட்டை பேஸ் பண்ணிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க இல்லையா 50% தான் செட்டில் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு மெயின் ரீசன் ரூம் ரெண்ட் என்னன்னு தெரியாமே நம்ம போயிட்டு இது பண்றது. ஸோ இது 2 தான் மெயின் ரீசன்ஸ் ஃபார் யுவர் மெடிக்கல் பில் கெட்டிங் ரிஜெக்டட். ஓகே சார். சார் கடைசி கொஸ்டின் என்னன்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸில் எப்படிலாம் நம்ம பார்க்கணும், ப்ரீமியம்னா என்ன, இதெல்லாம் அழகாக சொல்லிட்டீங்க. கடைசி விஷயம், ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் இப்போ வாங்க போகிறேன் சார், இப்போ நான் அது எப்படி பிளான் பண்ணணும், என்னென்ன விஷயம் முக்கியமாக பார்க்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் கவர் எடுக்க போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா 4 பேருக்கும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, ப்ரீமியம் எப்படி ஒர்க் ஆகும்னா, எல்டஸ்ட் மெம்பர் இன் தி ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஹஸ்பண்டோட ஏஜை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரீமியம் கால்குலேஷன் நடக்கும். நம்பர் 1. ஓகே, ரெண்டாவது எவ்வளோ வேணும். இப்போ 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரலி நாங்க அட்வைஸ் பண்றது 10 lakhs பேஸ் கவர் எடுத்துக்கோங்க, 40 lakhs சூப்பர் டாப் அப் எடுத்துக்கோங்க, 50 lakhsக்கு கவர் எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு ப்ரீமியம் எப்படி வரும்னா நம்ம ஏஜ் தகுந்த மாதிரி ப்ரீமியம் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இதுல நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம், அவர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரீமியம் குறைவா இருக்கு. சில கம்பெனிஸ்ல வந்து எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் 20,000 தான் இருக்கு, அதுல இன்னொரு கம்பெனில 28,000 ரூபாய் இருக்கு, நான் 8,000 ரூபாய் சேவ் பண்றேன். அது ப்ரீமியம் சேவ் பண்ணணும் தான், ரொம்ப அதிகமா இருந்தா ப்ரீமியம் சேவ் பண்ணணும்னு பாக்குறது நியாயமான விஷயம் தான். ஆனா ப்ரீமியம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார் சேக் ஆஃப் டேக்கிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்து வைக்கிறது அட்வைசபிள் கிடையாது. ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணுங்க. என்னென்ன எக்ஸ்க்ளூஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ், ஏதாவது ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குன்னா அது 3 வருஷத்துக்கு கவர் ஆகாது. ஒருத்தருக்கு ஒரு டயபெட்டிக்ஸ் இருக்கு, இல்லாட்டி ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபர்ஸ்ட் 3 years கவர் ஆகாது. அதை நீங்க ப்ராப்பரா டிக்ளேர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்க்ளூஷன்ஸ் சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம். அவங்க என்ன நினைப்பாங்க, ஹார்ட் டிசீஸும் எனக்கு கவர் ஆகணும், எல்லாமே கவர் ஆகணும்னு நினைப்பாங்க. பட் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படி கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லிடுவாங்க, ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் எதுவுமே உங்களுக்கு கவர் ஆகாது, அது இல்லாம மற்றது எல்லாமே கவர் ஆகும். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் சிலதுல இருக்கும். அந்த டேர்ம்ஸ்லாமும் நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் சப்லிமிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ரூம் ரெண்ட்டுக்கு 1% தான், இந்த டிசீஸ்க்கு இவ்வளோ % தான் அப்படின்லாம் சில சப்லிமிட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாமும் நீங்க கிளியரா பார்த்துக்கணும். யூஸ்வலி சப்லிமிட்ஸே எதுவும் இல்லாத பாலிசிஸை நீங்க எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப சேஃப். ஓகே, அண்ட் லாஸ்ட்லி ஆஸ் ஐ வாஸ் மென்ஷனிங், ப்ரீமியம் அமௌண்ட்டை எப்படி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும், பேஸ் ப்ளஸ் சூப்பர் டாப்போட எப்படி நீங்கள் கிளப் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணலாம். ஓகே சார். சார் கடைசி இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, எல்லா ஆஃபீஸ்லுமே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ அது மட்டும் போதுமா சார்? நீங்கள் வேலை செய்கிற வரைக்கும் அது போதும். எனக்கு கேட்டால் நீங்கள் வேலை செய்யும் போதே கண்டிப்பாக தனியாக எடுத்துடணும். ஏன்னா அது வந்து அதெல்லாம் குரூப் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, குரூப் இன்சூரன்ஸில் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிடேஷன்ஸ். ஓகே, எல்லாமே கவர் ஆகும்னு நினச்சிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் ஆகாது. சில எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் இருக்கும். அது பேஸ்ட் ஆன் அந்த கம்பெனியும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் உண்டான அக்ரிமெண்ட்ல அது இருக்கும். ஸோ டு ஆன்சர் யர் கொஸ்டின்,
அது கண்டிப்பாக பத்தாது. நீங்கள் வேலை செய்யும் போதே வெளியில் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் வித் டாப்அப் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.